குட் மார்னிங் எவ்ரிபடி, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு குன்றல் பகுப்பு. குன்றல் பகுப்பு முக்கியமான ஒரு டாபிக். முதல்ல அந்த குன்றல் பகுப்பு அப்படின்ற வார்த்தை மியோம் அப்படின்ற ஒரு கிரேக்க பதத்திலிருந்து வந்துருக்கு. மியோம் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய மீனிங், அர்த்தம் என்னன்னா குன்றல் என பொருள்படும். மியோம் அப்படின்ற கிரேக்க வார்த்தைக்கு குன்றல். இது வந்து செல் பகுப்பில் ஒரு முக்கியமான ஒரு பகுப்பு. செல் பகுப்பில் 3 வகையான பகுப்பு இருக்கு. அதில் ஒரு முக்கியமான 3வது பகுப்பு குன்றல் பகுப்பு. ஏன் அந்த குன்றல் பகுப்புன்ற வார்த்தை வந்துருக்குன்னா, அந்த மியோம் அப்படின்ற கிரேக்க பதத்திலிருந்து அதனுடைய அர்த்தம் என்னன்னா குன்றல் அப்படின்ற பொருள் தரக்கூடிய அந்த வார்த்தை. அதாவது இந்த பகுப்பின் போது குரோமோசோமுடைய எண்ணிக்கை பாதியாக குறையுது. அதனால தான் அதுக்கு பேர் குன்றல் பகுப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரி, இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இனப்பெருக்க உறுப்புகளில் காணப்படக்கூடிய திசுக்கள், இனப்பெருக்க உறுப்புகளில் காணப்படக்கூடிய திசுக்களில் நடைபெறும். அதாவது இன உறுப்புகள், ஆணின உறுப்பு, விலங்குனாக்க விந்தகம், அந்த பகுதியில் நடக்கும். அங்கே இருக்கக்கூடிய திசுக்கள் நடக்கும். இது மாதிரி பெண்ணின உறுப்பானது அண்டகம், அண்டகத்தில் இருக்கக்கூடிய அந்த திசுக்களில் நடைபெற்று முட்டை உருவாகும். அந்த மாதிரி இன உறுப்புகளில் காணப்படக்கூடிய திசுக்களில் மட்டுமே நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான பகுப்பு குன்றல் பகுப்பு. இது தாவரமாக இருந்தாக்க ஆணின உறுப்பு, அந்த மகரந்தம், அதாவது மகரந்தத்தாள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மகரந்தம், அதுலேருந்து வரக்கூடிய அந்த மைக்ரோஸ்போர், ஆண் இனச்செல் மைக்ரோஸ்போர், பெண்ணின உறுப்பு மெகாஸ்போர். அந்த இடங்கள்ல அந்த செல் உற்பத்தியின் போது மட்டும்தான் அந்த பகுப்பு நடைபெறும். குறிப்பாக இன உறுப்புகளில் காணப்படக்கூடிய திசுக்களில் மட்டும் நடைபெறக்கூடிய ஒரு பகுப்பு குன்றல் பகுப்பு. இந்த குன்றல் பகுப்பினுடைய நிலைகள், முதல்ல குன்றல் பகுப்புனா ஏன் அதுக்கு பேர் வந்ததுன்னு பார்த்தோம். மியோம் அப்படின்ற வார்த்தைக்கு குறைதல், குன்றுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது குரோமோசோமுடைய எண்ணிக்கை பாதியாக இந்த பகுப்பினுடைய முடிவில் குறைக்கப்படுது. அதனால தான் அது பேர் குன்றல் பகுப்பு. ஆங்கிலத்தில் மியோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னாக்கா, இன உறுப்புகளில் காணப்படக்கூடிய திசுக்களில் மட்டுமே நடைபெறக்கூடிய ஒரு பகுப்பு குன்றல் பகுப்பு. ஆணின உறுப்பான விந்தகம், பெண்ணின உறுப்பான அண்டகத்தில் நடைபெறும். அதே மாதிரி தாவரமாக இருந்தால் மகரந்தம், அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சூல், அந்த பகுதிகளுக்கு உருவாகிற அந்த மெகாஸ்போர், ஆணின உறுப்பிலிருந்து உருவாகிற மைக்ரோஸ்போர், அந்த ஸ்போர்கள் உற்பத்தியின் போது மட்டும் இந்த பகுப்பு குன்றல் பகுப்பு நடைபெறும். அதன் விளைவாக குரோமோசோமுடைய எண்ணிக்கை பாதியாக குறையுது. அதனால தான் அது பேர் குன்றல் பகுப்புன்னு சொல்கிறோம். சரி, இதனுடைய நிலைகள், குன்றல் பகுப்பினுடைய நிலைகள் 2 நிலைகளில் இந்த குன்றல் பகுப்பு நடைபெறுகிறது. முதல் நிலை குன்றல் பகுப்பு 1, அதாவது மியாசிஸ் 1 அப்படின்னு சொல்கிறோம். 2வது வந்து குன்றல் பகுப்பு 2, மியாசிஸ் 2 அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் கொடுத்துருக்குறாங்க, ஹெட்டிரோடைபிக் டிவிஷன். குன்றல் பகுப்பு 1க்கு ஹெட்டிரோடைபிக் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த குன்றல் பகுப்பு 2க்கு ஹோமோடைபிக்
ஹோமோடைபிக் டிவிஷன். ஹோமோடைபிக் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னொரு பேர் சொல்கிறாங்க மைட்டாட்டிக் பகுப்பு. குன்றல் பகுப்பு 2க்கு இன்னொரு பேர் சொல்லலாம் மைட்டாட்டிக் பகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா குன்றல் பகுப்பு 1 அல்லது மியாசிஸ் 1, ஹெட்டிரோடைபிக் டிவிஷன் அப்படின்னு இருக்குது, இன்னொரு பேர் இருக்குது. சரி, இப்போ குன்றல் பகுப்பு 1ல் என்னென்ன நடக்குது அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குன்றல் பகுப்பு 1 நம்ம அந்த செல் பகுப்பு நிலைகளில் பார்த்தீங்கன்னா ப்ரோபேஸ், மெட்டாபேஸ், அனாபேஸ், டீலோபேஸ் அப்படின்னு 4 நிலை இருக்குது. அதான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்னா குன்றல் பகுப்பு 1 அதை மேலும் 4 பிரிக்கிறாங்க. ப்ரோபேஸ் 1, மெட்டாபேஸ் 1, அனாபேஸ் 1, டீலோபேஸ் 1 அப்படின்னு 4 நிலை இருக்குது. அந்த 4 நிலைகளில் இந்த ப்ரோபேஸ் 1 ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. ப்ரோபேஸ் 1ல் நிறைய மாற்றங்கள், நிறைய நிகழ்ச்சிகளானது இந்த ப்ரோபேஸ் 1 நிலையில் நடைபெறுகிறது. இது வந்து முக்கியமான ஒரு நிலை. இது ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இந்த குன்றல் பகுப்பு 1ல் ப்ரோபேஸ் 1 அது வந்து முக்கியமான நிகழ்ச்சிலாம் நடக்குது. ஸோ அந்த முக்கியமான நிகழ்ச்சி நடக்கிறதுனால அந்த ப்ரோபேஸ் 1 ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலை. இதில் நிறைய மாற்றம், நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. அதில் வந்து அது நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பொறுத்து அதை வந்து மேலும் 5 துணை நிலைகளாக பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது ப்ரோபேஸ் 1ல் 5 நிலைகள் இருக்கு. ரொம்ப முக்கியமானது ப்ரோபேஸ் 1. மியாசிஸ் 1ல் ப்ரோபேஸ் 1 முக்கியமான ஒரு பகுதி. ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செல் பகுப்பில் ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி ப்ரோபேஸ் 1. அந்த ப்ரோபேஸ் 1ல் 5 நிலைகள் காணப்படுகிறது. அதில் முதல் நிலை லெப்டோடின் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது நிலை ஜைகோட்டின், 3வது ஃபேக்கட்டின், 4வது டிப்ளோட்டின், 5வது டயாகைனசிஸ் அப்படின்னு 5 நிலைகள். இந்த ப்ரோபேஸ் 1ல் 5 நிலைகள் இருக்கு. இந்த 5 நிலைகளை மறக்கக்கூடாது. லெப்டோட்டின், ஜைகோட்டின், 3வது ஃபேக்கட்டின், 4வது டிப்ளோட்டின், 5வது டயாகைனசிஸ். இந்த 5 நிலைகளை உள்ளடக்கி தான் ப்ரோபேஸ் 1. இந்த ப்ரோபேஸ் 1ல் இவங்க என்னென்ன நிலையில் என்னென்ன நடைபெறுகிறது அப்படின்றத விளக்கும் விதமாக இந்த 5 படங்கள் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரோபேஸ் 1ல் லெப்டோட்டின் அந்த நிலையில் என்ன நடக்குது, ஜைகோட்டின் நிலையில் என்ன நடக்குது, ஃபேக்கட்டின் நிலையில் என்ன நடக்குது, டிப்ளோட்டின் 4வது நிலை டிப்ளோட்டின் அதில் என்ன நடக்குது, டயாகைனசிஸ் 5வது நிலையில் டயாகைனசிஸ் அதில் வந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ ப்ரோபேஸ் 1ல் லெப்டோட்டின் அப்படிங்கிற அந்த வார்த்தை லெப்டோஸ் அப்படின்னாக்க த்ரெட் லைக் அப்படின்னு, அதாவது நூல் இழை போன்ற அமைப்பில் குரோமோசோம்கள் காணப்படும். அதாவது இந்த லெப்டோட்டின் நிலையில் முதலாவது பார்த்தோன்னா இந்த உட்கருக்குள்ளே இருக்கிற குரோமோசோம் வலை மாதிரி இருக்கும். குரோமேட்டின் நெட்வொர்க், குரோமேட்டின் நெட், அதாவது குரோமேட்டின் வலை. இந்த குரோமேட்டின் வலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னா மாறி குரோமோசோம் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த நிலையில் குரோமோசோம் எப்படி தெரியும்னா ஒரு நூல் இழை போல வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த நிலை தான் வந்து என்னதுன்னா லெப்டோட்டின், அதாவது குரோமேட்டின் வலையானது மறைந்து குரோமோசோம்கள் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கிற நிலை லெப்டோட்டின். அது எப்படி தெரிய ஆரம்பிக்குதுன்னா அந்த குரோமோசோம்கள் சுருங்குவதால் தெளிவான அமைப்பு குரோமோசோம் அமைப்பு தெரிய ஆரம்பிக்கும்.
சாதாரண மைக்ரோஸ்கோப், அதாவது நம்ம எளிய நம்ம லேபில் பயன்படுத்தக்கூடிய ஆய்வகங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒளி நுண்ணோக்கி, அந்த நுண்ணோக்கியை நம்ம அந்த குரோமோசோம் அமைப்பை வந்து பார்ப்போம். அதாவது நூல் இழை போன்ற அமைப்பில் வந்து அந்த குரோமோசோம்கள் தெரிய ஆரம்பிக்கும். அந்த நிலை தான் இந்த லெப்டோட்டின். இது வந்து புரோபேஸ் 1ல் ஃபஸ்ட்டு வரக்கூடிய நிலை லெப்டோட்டின். குரோமோசோம்கள் சுருங்க தொடங்குவதனால நூல் இழை போன்ற அமைப்பில் குரோமோசோம்கள் தெரிய ஆரம்பிக்கும். அந்த நிலை தான் இந்த லெப்டோட்டின் நிலை. இரண்டாவது நிலை புரோபேஸ் 1ல் இரண்டாவது நிலை ஜைகோட்டின் அப்படின்றது முக்கியமான ஒரு அடுத்த ஒரு முக்கியமான நிலை ஜைகோட்டின். அதாவது ஜைகோட்டின் நிலையில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒத்திசைவு குரோமோசோம், அதாவது ஹோமோலோகஸ் குரோமோசோம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய குரோமோசோம்கள், உருவத்தில் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய குரோமோசோம்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேரும், ஜோடி சேரும், இணை சேரும். சந்த நிலை தான் வந்து ஜைகோட்டின் அப்படின்ற அந்த நிலையில் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய குரோமோசோம்கள், ஒரு குரோமோசோம் வந்து தாயிடம் இருந்து வந்ததாக இருக்கு, இன்னொரு குரோமோசோம் தந்தையிடம் இருந்து வந்ததாக இருக்கு. அந்த மாதிரி குரோமோசோம்கள் உருவத்தில் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 குரோமோசோம்கள் ஒன்றா சேரும், பக்கத்தில் வந்து பக்கத்தில் வந்து அருகருகே வந்து அமையக்கூடிய அந்த நிலை, அது வந்து ஜைகோட்டின் நிலையில் நடக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரதம் காரணமாக இருக்குது. அதாவது ஒத்திசைவு குரோமோசோம்கள் ஒன்று சேர்வதற்கு அருகருகே அமைவதற்கு ஒரு புரதமானது அங்கே பங்கேற்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்க ஸ்னாப்டிமல் தொகுப்பு புரதம். ஸ்னாப்டிமல் அப்படின்னாக்க இணை சேர்க்கக்கூடிய புரதம், அதுக்கு பேர் தான் வந்து ஸ்னாப்டிமல் தொகுப்பு. அந்த ஸ்னாப்டிமல் தொகுப்பு உருவாவதன் காரணமாக ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 குரோமோசோம்கள் பக்கத்தில் வந்து அமையும். அந்த மாதிரி ஒத்திசைவு குரோமோசோம்கள் அருகருகே வந்து அமையக்கூடிய அந்த நிகழ்வு, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா இணை சேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இணை சேர்தல், ஆங்கிலத்தில் சினாப்சிஸ். அப்போ ஜைகோட்டின் நிலையில என்ன நடக்குது அப்படின்னாக்கா இணை சேர்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த இணை சேர்தல் நிகழ்ச்சிக்கு காரணமாக ஒரு புரதம் அங்கு பயன்படுகிறது. அந்த புரதத்துக்கு பேர் ஸ்னாப்டிமல் தொகுப்பு புரதம். அந்த புரதத்தின் உதவியினால ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 குரோமோசோம்கள், ஒன்று வந்து தந்தையிடமிருந்து வந்தார்கள், இன்னொன்று தாயிடமிருந்து வந்தார்கள். அந்த மாதிரி 2 ஒரே மாதிரியான குரோமோசோம்கள் அருகருகே வந்து அமரக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறும் நிலை தான் வந்து ஜைகோட்டின் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து அந்த மாதிரி 2 ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 குரோமோசோம்கள் அருகருகே வந்து அமையக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் இணை சேர்தல். ஆங்கிலத்தில் சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இணை சேர்தல் சொல்லலாம், ஜோடி சேர்தல் அப்படின்னு சொல்லலாம். 2 வார்த்தை யூஸ் பண்ணலாம், இணை சேர்தல் அப்படின்ற வார்த்தை. ஸோ அந்த இணை சேர்தலானது, அந்த இணை சேர்தல் 3 விதங்களில் நடைபெறலாம். என்னென்ன விதங்கள், என்னென்ன வழிமுறையில் 3 வகையில் அந்த இணை சேர்தல் நிகழ்ச்சி நடக்கும். ஒன்று வந்து மையம் தொடங்கி இணை சேர்தல், அதாவது இணை ஜாயிண்ட் வந்து ஒன்றா சேரக்கூடிய அந்த குரோமோசோம்கள் பக்கத்தில் வந்து அமரக்கூடிய நிகழ்வு தொடங்குற இடம் மையத்திலிருந்து, குரோமோசோமுடைய சென்ட்ரலிருந்து, மையத்திலிருந்து நடைபெறலாம். அப்படின்னா வந்து அது மையம் தொடங்கி இணை சேர்தல். பார்த்தீங்கன்னாக்கா இணை சேர்தலில் 3 நிலைகளில் இணை சேர்தல் நடக்கும், 3 வழிமுறைகளில் இணை சேர்தல் நடக்கும். இணை சேர்தல் அது வந்து பார்த்தீங்கன்னா, 1 மையம் தொடங்கி இணை சேர்தல்.
குரோமோசோமுடைய மையப்பகுதியிலிருந்து தொடங்கி ஜோடி சேரும். அந்த மாதிரி ஆரம்பித்தா அது வந்து மையம் தொடங்கி இணை சேர்தல். ரெண்டாவது நுனி தொடங்கி இணை சேர்தல், நுனியிலிருந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகும். அதை மாதிரி தொடங்கினாக்கா அது வந்து நுனி தொடங்கி இணை சேர்தல். ரெண்டாவது சொல்கிறோம். மூணாவது வகை பார்த்தீங்கன்னா இணை சேர்தல் வந்து மூன்றாவது வகையில் இயைபில்லா இணை சேர்தல். இயைபில்லானா எங்கே வேணாலும் நடக்கலாம். இணை சேர்தல் நிகழ்ச்சி தொடக்க புள்ளி வந்து எங்கே வேணாலும் நடக்கும். அதாவது இந்த மையம் நுனி இல்லாமல் எங்கே வேணாலும் ரேண்டமாக நடக்கும். அதாவது ரேண்டம் சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரோசென்ட்ரிக், ஆங்கிலத்தில் இதுக்கு வந்து மையம் தொடங்கி, அதுக்கு வந்து ப்ரோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோசென்ட்ரிக் சினாப்சிஸ். இது வந்து நுனி தொடங்கி டெர்மினல் பார்ட்டிலிருந்து தொடங்கி இணை சேர்தல் நடக்குதா, அது வந்து நுனி தொடங்கி இணை சேர்தல். மூன்றாவது எங்கே வேணாலும் நடக்கும், மையத்தில் இல்லாமல் நுனி இல்லாமல் எங்கே வேணாலும் நடக்கும். இணை சேர்தல் நிகழ்ச்சி தொடங்கக்கூடிய இடம் எங்கே வேணாலும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அந்த அது பேர் இயைபில்லா இணை சேர்தல். ஆங்கிலத்தில் ரேண்டம் சினாப்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டாவது நிலை ஜைகோட்டிக் நிலையில் என்ன நடக்குது அப்படின்னா, முக்கியமான நிகழ்வு ஒத்திசைவு குரோமோசோம். ஒரே மாதிரியான குரோமோசோம்கள் அருகருகே வந்து அமையக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய ஒரு நிலை தான் அந்த ஜைகோட்டிக். அதுவே ஒரே மாதிரியான குரோமோசோம்கள் ஒன்றா சேரக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் வந்து சினாப்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய புரதத்துக்கு பேர் சினாப்டிமல் தொகுப்பு புரதம். அந்த புரதத்தின் உதவினால ஒத்திசைவு குரோமோசோம்கள் ஒன்றா சேரும். அந்த ஒன்றா சேரக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் சினாப்சிஸ். அது ஜைகோட்டிக் நிலையில் நடக்கும். அடுத்ததாக மூன்றாவது நிலை ஃபேக்கட்டின். இந்த ஃபேக்கட்டின் நிலை ரொம்ப முக்கியமானது. ஃபேக்கட்டின் நிலையில் என்ன நடக்குது? மூன்றாவது ஃபேக்கட்டின். இந்த ப்ரோபேஸ் 1ல் மூன்றாவது நிலை ஃபேக்கட்டின். இப்போ இந்த ஜைகோட்டிக் நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜைகோட்டிக் நிலையில் அதாவது இந்த ரெண்டு குரோமோசோம்களும் பக்கத்தில் வந்து அமருது இல்லையா? அந்த இந்த நிலைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பைவேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைவேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைவேலண்ட் குரோமோசோம். சினாப்டிமல் தொகுப்பு புரதத்தினால ரெண்டு குரோமோசோம் பக்கத்தில் வந்து அமரக்கூடிய அந்த நிகழ்ச்சியின் காரணமாக பைவேலண்ட், அதாவது ரெண்டு குரோமோசோம்கள் பக்கத்தில் வந்து அமரும். அதுக்கு பைவேலண்ட் குரோமோசோம், பைவேலண்ட்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 4 குரோமேட்டிட்ஸ் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த பைவேலண்ட் அதுதான் அதான் 4 அமைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 அமை உருவாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஜைகோட்டிக் நிலையிலே ஆரம்பிச்சிடும் 4 அமை உருவாதல். ஸோ அந்த ஃபேக்கட்டின் நிலையில் பவர் கட் ஆகி போச்சு. சரி, ஓகே, தெரியும்னு நினைக்கிறேன். ஃபேக்கட்டின் நிலை
வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்களா, சரியாக தெரியல, பவர் கட் ஆகி போச்சு. இடையூறுக்கு மன்னிக்கவும். சரி, ஃபேக்கட்டின் நிலையில் என்ன நடக்குது? குறுக்கே கலத்தல் நிகழ்ச்சி. குறுக்கே கலத்தல் அப்படின்றது ஒரு முக்கியமான நிகழ்வு. அந்த குறுக்கே கலத்தல் நிகழ்வின் மூலமாக புதிய பண்பு சேர்க்கை கொண்ட உயிரினங்கள் உருவாவதற்கு இந்த நிலை தான், அந்த குறுக்கே கலத்தல் நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு, முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. குறுக்கே கலத்தல். குறுக்கே கலத்தல்லாம் என்ன அப்படின்னா, இந்த ஒத்திசைவு குரோமோசோம் இருக்கு. இது ரெண்டும் ஒத்திசைவு குரோமோசோம்கள். ஒத்திசைவு குரோமோசோம்களில் குரோமேட்டிட் துண்டுகளானது எக்ஸ்சேஞ்ச் ஆகும், பரிமாற்றம் நடைபெறும். அந்த மாதிரி பரிமாற்றம் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேரு குறுக்கே கலத்தல். குரோமோசோம்களின் துண்டுகள் பரிமாற்றம் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு பேரு குறுக்கே கலத்தல். அது எங்க நடக்குதுன்னா, புரோஃபேஸ் 1ல ஃபேக்கட்டின் அப்படின்ற அந்த 3வது நிலையில குறுக்கே கலத்தல் நிகழ்ச்சி நடக்குது. அந்த குறுக்கே கலத்தல் நிகழ்ச்சியினால என்ன நடக்குது அப்படின்னா, ஜீன் அமைப்பு மாற்றி அமைக்கப்படுது. குரோமோசோம்களுடைய துண்டுகளானது பரிமாற்றம் அடைவதனால அந்த குரோமோசோம் தான் ஜீன் காணப்படுகிறது. அந்த ஜீனுடைய வரிசை முறை மாறதுனால பண்புல நிறைய மாற்றங்கள் உருவாகும். அதனால அந்த புதிய பண்புகளை கொண்ட உயிரினங்கள் தோன்றுவதற்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு குறுக்கே கலத்தல், ரீகாம்பினேஷன் சொல்லுவாங்க. அந்த ரீகாம்பினேஷன், மறுசேர்க்கை அப்படின்ற அந்த நிகழ்ச்சினால புது பண்புகளை கொண்ட உயிரினங்கள் தோன்றுவதற்கு அந்த குறுக்கே கலத்தல் நிகழ்ச்சி நடக்குது. அது ஃபேக்கட்டின் 1 நிலையில நடக்குது. அதாவது குரோமோசோம்கள் ஒத்திசைவு, ஒரே மாதிரியான குரோமோசோம் துண்டுகள், ஒத்திசைவு குரோமோசோமுடைய துண்டுகள், குரோமேட்டிட்ஸ் அதனுடைய துண்டுகளானது, அதாவது குரோமோசோமுடைய துண்டுகள் பரிமாற்றம் அடைவதனால புதிய பண்பு சேர்க்கை, புதிய பண்பு சேர்க்கை கொண்ட உயிரினங்கள் தோன்றுவதற்கு இந்த குறுக்கே கலத்தல் நிகழ்ச்சி முக்கிய காரணமாக இருக்கு. கிராசிங் ஓவர் எப்ப நடக்குது அப்படின்னாக்க, புரோபேஸ் 1ல ஃபேக்கட்டின் நிலையில நடக்குது. அந்த குறுக்கே கலத்தல் நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த குரோமோசோம் துண்டுகள் ஜாயிண்ட் ஆகிற இடம், அது இணையக்கூடிய இடம், இந்த குரோமேட்டிக் துண்டுகள் இணையிற அந்த இடம், எந்த புள்ளியில் இணைதோ அந்த இணையிற புள்ளிக்கு பேரு கயாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குறுக்கே கலத்தல் நிகழ்ச்சி ஒரு இடத்துல நடக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள்ல ஒரே டைம்ல நடக்கும். அப்ப இந்த குறுக்கே கலத்தல் நிகழ்ச்சினால என்ன நடக்குதுனாக்கா, ரீகாம்பினேஷன், அதாவது மறுசேர்க்கை டிஎன்ஏ, அதாவது மறுசேர்க்கை குரோமோசோம்கள் உருவாவதனால புதிய பண்பு கொண்ட உயிரினங்கள் உருவாவதற்கு இந்த குறுக்கே கலத்தல் நிகழ்ச்சி, கிராசிங் ஓவர் நிகழ்ச்சியானது முக்கிய காரணமாக இருக்குது. அது ஃபேக்கட்டின் நிலையில தான் நடக்குது. குறுக்கே கலத்தல் நிகழ்ச்சி 1 மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க. குறுக்கே கலத்தல் நிகழ்ச்சி, கிராசிங் ஓவர் டேக்ஸ் பிளேஸ் இன் ஃபேக்கட்டின் ஸ்டேஜ். குறுக்கே கலத்தல் நிகழ்ச்சி இங்கே நடக்குது. குறுக்கே கலத்தல்னா என்ன? குரோமோசோமுடைய துண்டுகள் பரிமாற்றம் அடையும். ஒரு இடத்துல இருக்கிற குரோமோசோம் துண்டு இன்னொரு இடத்துக்கும், இன்னொரு இடத்துல இருக்கிற குரோமோசோம் துண்டு வேற ஒரு இடத்துக்கும் பரிமாற்றம் அடைகிறது. அந்த மாதிரி குரோமோசோம் துண்டுகள் பரிமாற்றம் அடைவதை தான் நாம குறுக்கேற்றம், கிராசிங் ஓவர், ஆங்கிலத்தில் இருக்கு கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஃபேக்கட்டின் நிலையில இந்த குரோமோசோம் பார்த்தீங்கன்னா நல்லா
தெளிவாக நல்லா தெரியும். அதாவது அந்த டெட்ரட்களே நல்லா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெட்ரட்னா 4 நிலை குரோமோசோமுடைய அந்த 4 கரங்கள் நல்லா தெளிவாக தெரியும். 1 2 3 4 இந்த நல்லா அந்த கரங்களானது குரோமேட்டிக்ஸ் 4 குரோமேட்டிக்ஸ் இருக்கும். அதே மாதிரி சென்ட்ரோமியர் எத்தனை இருக்கும் அப்படின்னாக்கா 2 சென்ட்ரோமியர். இது ரொம்ப முக்கியமானது, இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபேக்கல்டி நிலையில் குரோமோசோம்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 4 குரோமேட்டிக்ஸ்கள் காணப்படும். 4 குரோமேட்டிக்ஸ் இந்த ஃபேக்கல்டி நிலையில் 4, அதான் நாங்கள் எழுதியிருக்கிறேன். 4 குரோமேட்டிடுகள், 2 சென்ட்ரோமியர். இந்த ஃபேக்கல்டி நிலையில் தெளிவாக தெரியும். இந்த நிலையில் தான் குறுக்கே கலத்தல் நிகழ்ச்சி கிராசிங் ஓவர், அதாவது குரோமோசோமுடைய துண்டுகள், இதனுடைய துண்டு இதுக்கு பரிமாற்றப்படுது. இந்த குரோமோசோமுடைய துண்டு இதற்கு பரிமாற்றப்படுது. அந்த மாதிரி 2 வெவ்வேறு, அதாவது நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் சொல்லுவாங்க, அதாவது சகோதரி அல்லாத குரோமேட்டிட் துண்டுகளுக்கிடையே பரிமாற்றம் அடையக்கூடிய அந்த நிகழ்ச்சி குறுக்கே கலத்தல், கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து புரோஃபேஸ் 1 ஃபேக்கல்டியின் நிலையில் நடைபெறக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வு. இதனால் என்ன நடக்குதுன்னா புதிய பண்பு சேர்க்கை கொண்ட உயிரினங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கு. அதற்கு அடுத்தது டிப்ளோட்டின். டிப்ளோட்டின் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இப்போ இந்த குறுக்கே கலத்தல் நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிடும். இந்த ஃபேக்கல்டி நிலையில் குறுக்கே கலத்தல் நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த குறுக்கே கலத்தல் நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் அது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னாக்கா, அந்த சினாப்டிமல் தொகுப்பு, அதாவது 2 ஒத்திசைவு குரோமோசோம்களை ஒன்றா பிணைச்சு வைக்க உதவுன அந்த புரதம் இருக்கு இல்லையா, 2 ஒத்திசைவு குரோமோசோம்களை, இந்த 2 ஒத்திசைவு குரோமோசோம்களை ஒன்றா பிணைப்பதற்கு பயன்பட்ட அந்த சினாப்டிமல் தொகுப்பு புரதம் அது என்ன பண்ணா அதை விட்டு விலக ஆரம்பிக்கும். விலக ஆரம்பிக்கும் போது அந்த குரோமோசோம்கள் எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, எக்ஸ் வடிவில் குரோமோசோம்கள் தெரியும். எக்ஸ் வடிவ குரோமோசோம் அமைப்பு தெரியும். அப்போ அந்த எக்ஸ் வடிவ குரோமோசோம் அமைப்பு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த குறுக்கே கலத்தல் நிகழ்ச்சி நடந்த இடம், அதாவது 2 குரோமோசோம் துண்டுகள் இணைஞ்ச இடம் இருக்கு இல்லையா, கயாஸ்மான்னு சொல்லுவாங்க. அந்த இணையிற புள்ளிக்கு பேர் 2 குரோமேட்டிக் துண்டுகள் ஜாயிண்ட் ஆகிற இணையக்கூடிய அந்த இடம். இப்படி இணையுதுன்னா அந்த இடத்துக்கு பேர், அந்த இணையக்கூடிய அந்த புள்ளிக்கு பேர் கயாஸ்மா. அந்த புள்ளிக்கு பேர் கயாஸ்மா. எங்கே இணைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு பேர் கயாஸ்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கயாஸ்மா அப்படின்ற அந்த இடத்துல மட்டும் அந்த இணைஞ்சிருக்கு, அந்த குரோமோசோம் துண்டுகளானது இணைஞ்சிருக்கு. மீதி இடத்துல பிரிய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னாக்கா அந்த சினாப்டிமல் தொகுப்பு என்ன பண்ணிடும், அந்த குரோமோசோம் விட்டு போகிறதுனால குரோமோசோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவார், அந்த 2 குரோமோசோமும் விலக ஆரம்பிக்கிற அந்த நிலை, அதாவது பைவேலண்டில் கயாஸ்மா காணப்படுது. அந்த இணைந்த புள்ளி மட்டும்தான் இணைஞ்சிருக்கு. 2 குரோமோசோம் இணைஞ்ச அந்த இடத்துல மட்டும் குரோமோசோம் ஒட்டின்னு இருக்கும். மற்ற இடத்துல அது என்ன பண்ண ஆரம்பிக்கும், விலக ஆரம்பிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த 2 ஒத்திசைவு குரோமோசோம்களை பிணைப்பதற்கு உதவின அந்த சினாப்டிமல் தொகுப்பு புரதம் அது வந்து அதை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். அதுக்கு வெளியே போக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குரோமோசோம் வந்து பிரிய ஆரம்பிக்கும். அந்த ஒரு இடத்துல மட்டும், அதாவது எந்த இடத்துல குறுக்கே கலத்தல் நிகழ்ச்சி நடந்ததோ அந்த இடத்துல மட்டும் குரோமோசோம் ஒட்டின்னு இருக்கும். எக்ஸ் வடிவில் அந்த அப்போ அந்த எக்ஸ் வடிவில் குரோமோசோம்கள் தெரியும். எக்ஸ் வடிவில் குரோமோசோம் அமைப்பு தெரியும். அதுக்கு அடுத்தது இது டிப்ளோட்டின் 4வது நிலை. 5வது நிலை டயாகைனசிஸ், அதாவது 2 ஒத்திசைவு குரோமோசோம்களும் முற்றிலுமாக விலக ஆரம்பிச்சோம். அந்த 5வது நிலை டயாகைனசிஸ். அந்த கயாஸ்மா இணைந்த புள்ளி முழுவதுமாக என்ன பண்ணிடும், 2ம் விலக ஆரம்பிச்சது. அந்த விலகுதல், அந்த 2 குரோமோசோமும் பிரியுது,
கயாஸ்மா பகுதியிலிருந்து ஒட்டி நிற்கிற அந்த பகுதியிலிருந்து பிரிய ஆரம்பிக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா முடிவுத்தம். ஆங்கிலத்தில் வந்து டெர்மினலைசேஷன். அதாவது அந்த குரோமோசோமுடைய இணைந்த அந்த பகுதிகள் பிரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பிரிய ஆரம்பிக்கிற அந்த நிகழ்வுக்கு பேர் டெர்மினலைசேஷன். அதே நேரத்தில் அந்த டயாகைனசிஸ் நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த உட்கருனுடைய அந்த சவ்வு, உட்கருவை சுற்றி இருக்கிற அந்த நியூக்ளியார் மெம்பரேன் அது வந்து டிஸப்பியர் ஆகும், அதாவது மறைய ஆரம்பிக்கும். உட்கரு சவ்வு மறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் உள்ளே இருக்கிற அந்த நியூக்ளியோலஸ் உட்கரு மணி அதுவும் மறைய ஆரம்பிக்கும், உட்கரு சவ்வு மறைய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து இந்த டயாகைனசிஸ் அப்படின்ற நிலையில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சி. அப்போ புரோபேஸ் 1 5 நிலைகளை உள்ளடக்கியது. லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேக்கட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ். இது வந்து குன்றல் பகுப்பு 1ல் புரோபேஸ் 1 நடைபெறக்கூடிய 5 நிலைகளை மொத்தம் பார்த்துருக்கு. அடுத்தது வேறு கிளாஸில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். நன்றி.